ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கேடியா அண்ட் அசோசியேட் இவங்களோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் கேடியாவை அதிக பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே இருக்கார். ஒரு டிசிப்ளின் அப்ரோச்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவர் இவர். ஓகேங்களா. ஸோ இவரோட ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவு க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இவர் வந்து 15 கம்பெனி கிட்ட வச்சுருக்காரு. இதோட நெட்ஒர்த் வந்து 1679 கோடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதில் 5 செக்டாரில் வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்காரு. ஆட்டோவில் 20%, இன்ஜினியரிங்கில் வந்து 13%, டெலிகம்யூனிகேஷனில் 13%, ஜென்ரலில் 12.11%, மற்றதெல்லாம் அதர்ஸில் 42% வந்து ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்காரு. இவரோட டாப் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா அட்டுல் ஆட்டோ. ஓகேங்களா. இதில் தான் வந்து இந்த ஆட்டோ செக்டரில் இருக்குது. ஸோ இதில் தான் டாப் ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்காரு 20.91%. அடுத்து டிஏசி இன்ஃபோசெக்கில் வந்து 14.60% வந்து வச்சுருக்காரு. இனோவேட்டர்ஸ் ஃபேக்கேட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 10.66% வந்து வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் மார்ச் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏப்ரலில் மேலே இவங்க சப்போஸ் சம்திங் வந்து கூட ஆட் கூட பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து ஆஸ் ஆன் மார்ச்சோட குவார்ட்டர்லி டேட்டா வந்து இது. அடுத்தது அஃபோர்டபுள் ரொபோட்டிக்கில் வந்து 9.92% வந்து வச்சுருக்காரு. ரெப்ரோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 6.33 வந்து வச்சுருக்காரு. குளோபல் வெக்ட்ரா ஹெலிகாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து வச்சுருக்காரு. ஓம் இன்ஃப்ராவில் வந்து 2.49. ஸோ ப்ரெசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2.10%. வைபோ குளோபல் எல்லாத்துக்கும் ஃபேமஸாக தெரிஞ்சது. இதில் வந்து 2% வந்து ஹோல்டிங் வச்சுருக்காரு. லாஸ்ட் 3 மந்த்ஸில் 12% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து சுதர்ஷன் கெமிக்கலில் வந்து 1.27%, தேஜஸ் நெட்ஒர்க்கில் வந்து 1%, நியூலாண்ட் லேபார்ட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1%. இது வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக நல்ல அப்சைட் மூமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 3 மந்த் ரிட்டர்ன் வந்து 15.53% வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சியாராம் சில்க் மில்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் 3 மந்த்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 4.58% வந்து கொடுத்துருக்கு. எல்கான் இன்ஜினியரிங் அதிக பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 1% வந்து வச்சுருக்காரு. மகேந்திரா ஹாலிடேஸுங்கிறது 1%. ஸோ அதோட ஹோல்டிங் வேல்யூ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 72 கோடி. ஸோ அதிகமாக இவர் இன்வெஸ்ட் பண்ணதில் 335 கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டுல் ஆட்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் விஜய் கேடியாவோட ஓவரால் ஹோல்டிங்ஸ் அண்ட் கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.